மாணவிகளே, மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு செல்போனை பொறுத்தவரை இன்னைக்கு செல்போனை மயமாகிவிட்டது. செல்போன் கெடுதலும் இருக்கு, நல்லதும் இருக்கு. இந்த செல்போனை இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் உங்களை நம்பி வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா செல்போனை வச்சு இன்னைக்கு பல பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தவற விட்டுறீங்க. சிந்தித்து பாருங்க. செல்போனை வச்சிருக்கீங்க, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படி சொல்லி ஏதோ ஒரு நபர்கிட்ட கான்டாக்ட் வைக்கீங்க. அந்த நபர் உங்களை பிடிச்சிக்கிட்டு நல்லவரா கெட்டவரா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 18 ஆண்டுகள் உங்களை வளர்த்த பெற்றோரை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு நபரை நம்பி உடனே போயிருந்தீங்க. எதை வச்சு போறீங்க? ஒரு மாதம் பழக்கம். எதுல பழக்கம்? செல்போன்ல. இதை நீ சிந்தித்து பார்க்கணும். உங்களை வளர்த்த பெற்றோர், தாய் தந்தை, உங்களை தங்கை, தம்பி, உற்றார் உறவினர் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவர்கள்லாம் ஒரு நிமிஷம் கூட நீங்க அதை சிந்திக்காம ஒரு நம்பி போறீங்க அப்படின்னா, அவ என்ன செய்யறான் அப்படின்னா, எல்லா மாணவர்களையும் நான் சொல்லல, சில பேர்கள் என்ன செய்வான், ஏமாற்றுவதுலயே இருப்பான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்களுடைய பாப்பான், நீங்க ரொம்ப அழகா இருக்கம்மா அப்படிம்பான். நீ நயன்தாராவோட ரொம்ப சூப்பர்மா, உங்களுக்கு தெரியும் நம்ம அழகு இல்லை அப்படின்னு. ஆனா அவன் சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏப்பா, நம்முடைய தாய் தந்தை கூட சொல்லல, நம்ம தம்பி தங்க அண்ணன் கூட சொல்லல. அப்படி நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஏ அப்பா உங்களோட ட்ரெஸ்ஸு, ஏப்பா நீ சாரியோட நீங்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிமா. இதெல்லாம் நம்பி அவரை நீங்க பேசுறீங்க, கொள்றீங்க. சில பேர் என்ன செய்வானா, ரெக்கார்ட் பண்ணி உங்களை மிரட்டுவான். இந்த மாதிரி உங்களுடைய இதை வெளியே வலைதளத்தை விட்டுருவேன் அப்படின்னு. இப்படி ஒரு சில பேர் செய்வான். சில பேர் உங்களை உங்களை எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை உங்களை போட்டு, அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி கூட தெரியாது. பெற்றோருக்கு தெரியாம நீங்க அவங்க கூட போயிருந்தீங்க. சிந்தித்து பார்க்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா, எப்படிப்பட்டவன், எப்படி உங்களுக்கு தெரியுமா? பெற்றோரை விட்டுட்டு போயிருந்தீங்க. அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு வருஷம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப அவனிடம் நீ திரும்பி இங்க வந்துருவீங்க. உங்க வாழ்க்கையை சீரழிந்து விடும். மாணவிகளை சிந்திக்க வேண்டும். நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நீங்க சிந்திக்காம ஏக்குன்னா, இந்த 18 வயசு இருக்குல்ல, இது உங்களுக்கு சிந்திக்கிற வயசு இல்லை. ஒரு மெர்ச்சூர்ட் ஆகணும்னா 22, 25 வயசுக்கு அப்புறம் தான் எது நல்லது எது கெட்டது என்பதை தீர்மானிக்கும் வயது 25 வயதுக்கு அப்புறம் தான். இந்த 18 வயசு உங்களுக்கு தீர்மானிக்காது. யார் சொல்லியும் கேட்க மாட்டீங்க. தயவு செய்து நீங்க இந்த வழியில பேராதீங்க. அப்படி உங்களை மிரட்டுகிறான், உங்களுடைய என்ன போட்டோ எடுத்து மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையும் பட வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப தாய் தந்தையோட சொல்லதுக்கு பயமா இருந்துச்சுன்னா, உங்களை உற்றார் உறவினர் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி என்னை மிரட்டுறான், போட்டோ எடுத்துக்கிட்டு என்னைய தகாத இதுல வலைத்தளங்கள்ல போடுறான்னு சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள காவல்துறைகள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கண்டிப்பா செய்யலாம். என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பது, முடிந்த வரை இருப்பது லாஸ்ட் வரை யாருன்னா தாயும் தந்தை தான். இவனை நம்பாதீங்க, யாரையும் இந்த உலகத்திலே நம்பாதீர்கள் என்பதை மாணவிகளே